தொடர்ந்து நம்முடைய செய்தியாளர்கள் சஞ்சீவி மற்றும் செந்தில்குட்டி களத்திலிருந்து கள நிலவரங்களை தருவதற்காக நம்மிடையே தொடர்ந்து நேரலில் இணைகின்றார்கள். தொடர்ந்து செந்தில்குட்டியிடம் பேசலாம். செந்தில்குட்டி, நீங்க அப்போலோ மருத்துவமனையினுடைய எந்த பகுதியில் நிற்கிறீங்க? அங்க தொண்டர்களுடைய கூட்டம் அதிகமாக இருக்கிறதா? போலீசாருடைய பாதுகாப்புகள் எல்லாம் எப்படி இருக்கிறது? அங்க இருக்கக்கூடிய கள நிலவரங்கள் என்ன? அதாவது முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் இல்லம் அமைந்துள்ள போயஸ் தோட்டம் பகுதியில் நான் இப்போ தற்போது நின்று கொண்டிருக்கிறேன். இங்கு இரவு முழுவதும் ரோந்து காவலர்களும் மற்றும் சிறப்பு அதிரடிப்படை குழுவை சார்ந்த காவலர்களும் இந்த காவல் பணியில் ஈடுபட்டு வந்தார்கள். மேலும் இந்த பகுதியில் அண்டை மாவட்டங்களிலிருந்து, அதாவது திருவள்ளூர், காஞ்சிபுரம், இந்த பகுதியிலிருந்து ஏராளமான அதிமுக தொண்டர்கள் இரவு முழுவதுமே தங்களுடைய இருசக்கர வாகனங்கள் மூலமாக இங்கே வந்து வண்ணம் இருந்தார்கள். அதே போல தங்களுடைய கார்களை பயன்படுத்தியும் அதிக அளவில் போயஸ் தோட்டம் பகுதி, டிடிகே சாலை மற்றும் கஸ்தூரி ரங்கன் சாலை போன்ற பகுதிகளின் மூலமாக அவர்கள் திரண்டு வந்து கொண்டிருந்தார்கள். இதையடுத்து இங்கிருக்கக்கூடிய இந்த ரோத்து பணியில் இருக்கக்கூடிய காவலர்கள் தற்போது உடல்நிலை நன்றாக இருப்பதாக கூறி அவர்களை வந்து சமாதானப்படுத்தி அனுப்பி வைக்கக்கூடிய இந்த நிகழ்வு தான் இரவு முழுவதுமே நடந்து வந்தது. இங்கு பாதுகாப்பு பொறுத்தவரை அதிரடி அந்த சிறப்பு குழு வந்து இங்கே இரவு முழுவதும் பாதுகாப்பு பணியில், அதாவது துப்பாக்கி ஏந்தி பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வந்தார்கள். தொண்டர்களை அவர்கள் வந்து சமாதானப்படுத்தி அனுப்பி வைக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் இந்த போயஸ் தோட்ட இல்லத்தில் நடைபெற்று வருகிறது. அப்போலோ மருத்துவமனை முன்பாக, அந்த வளாகத்திற்கு முன்பாக இருக்கக்கூடிய நம்முடைய செய்தியாளர் சஞ்சீவிடம் தொடர்ந்து பேசலாம். சஞ்சீவி, தற்போதைக்கு, அதாவது கிட்டத்தட்ட நேற்று இரவிலிருந்து அப்போலோ மருத்துவமனைக்கு தொண்டர்களுடைய வருகை என்பது தொடர்ந்து அதிகரிச்சுட்டே இருக்குது. இரவு நள்ளிரவுல மழை பெய்ததையும் பொருட்படுத்தாமல் அங்கே அதிமுகவினுடைய தொண்டர்கள் வந்து தொடர்ந்து குவிஞ்சுக்கிட்டே இருக்காங்க. தற்பொழுதைக்கு அதிமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் CR சரஸ்வதியும் கூட அவர்கள் எல்லாம் ஆசுவாசப்படுத்துறத நம்ம தொலைபேசி வாயிலாக அவருடைய கருத்தை கேட்டோம். அங்கு இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு இது போன்ற தகவல்கள் எல்லாம் தொடர்ந்து தரப்பட்டு கொண்டிருக்கிறதா அவர்களை ஆசுவாசப்படுத்துவதற்கு? மனோஜ், இங்க இருக்கக்கூடிய தொண்டர்களை பொறுத்தவரை பார்த்தோம்னால் நேற்று இரவு முதலே இந்த இடத்தில் இருந்தார்கள். குறிப்பாக நேற்று இரவு தகவல் வந்த பிறகு, குறிப்பாக தமிழக முதலமைச்சருக்கு மாரடைப்பு என்ற தகவல் வந்த பிறகு கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் இந்த இடத்தில் குவிந்த காட்சிகளை நேற்று இரவு நாம் பார்த்தோம். இந்நிலையில் இப்போதும் கூட இந்த இடத்தில் வெகு அதிகபட்சமான தொண்டர்களை இந்த இடத்தில் பார்க்க முடிகிறது. குறிப்பாக நேற்று இரவு படிப்படியாக தொண்டர்களின் கூட்டம் குறைந்து கொண்டு வந்தாலும் குறைந்தபட்சம் 100லிருந்து 150 தொண்டர்கள் வரை இந்த இடத்தில் தொடர்ந்து நேற்று இரவு முதலே இந்த இடத்தில் இருக்கிறார்கள். குறிப்பாக இந்த விஷயத்தை பொறுத்தவரை பார்த்தோம்னால் நேற்று இரவு ஒட்டுமொத்தமாக தற்போது நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய இடம் முழுவதும் தொண்டர்கள் நிறைந்திருந்தார்கள். இந்நிலையில் நேற்று இரவு மழை பெய்த காரணத்தால் ஒரு சில தொண்டர்கள் மட்டும் வீட்டிற்கு சென்றுள்ளனர். ஆனால் பெரும்பாலான தொண்டர்கள், கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் வந்து இதே இடத்தில் நேற்று இரவு முதல் இருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் அதற்கு ஏற்ற போல காவல்துறையினுடைய பாதுகாப்பும் வந்து இந்த இடத்தில் போடப்பட்டுள்ளது. நேற்று இரவு வந்து சரியாக சிஸ்டம் இல்லாத காரணத்தால் இந்த பேரிகேட்டுகள் தடுப்பு போட முடியாமல் ஒட்டுமொத்தமாக நடு ரோட்டில் நிற்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டது.